பாரத பிரதமரை கொலை செய்ய சதி திட்டமா? பங்களாதேஷ் அயோக்கியர்களின் தங்குமிடமாக மாறிக்கொண்டிருக்கிறதா? இந்த மாரி பல கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக இன்றைய சிறப்பு வந்து நம்ம கூட வந்து மூத்த பத்திரிகையாளர் ஐயா கோலஹல சீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இன்ஃபாக்ட் நான் உங்களோட வீடியோ அன்னைக்கு பார்த்துட்டு நான் ரொம்ப ஷாக் ஆகி சார் இது உண்மையா சார் இது? நம்ம பிரதமர வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு தான் நான் அன்னைக்கு உங்கள்ட்ட கேட்டேன். சார் இத பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன். முதல்ல நிகழ்ச்சிக்கு இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி. உண்மையா சார்? அது உண்மைன்னு தான் உளவு நிறுவனங்கள் கூறுகின்றன. அதாவது நிறைய வியப்புக்குரிய, அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இப்ப வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச தருவாயில வியன்னாவ வந்து ஆஸ்ட்ரியாவுடைய தலைநகர் வியன்னாவ உளவாளிகளின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நிலை கொஞ்சம் மாறியது. இன்னைக்கு ஆசியாவ பொறுத்தளவுல உளவாளிகளினுடைய சொர்க்கம் அப்படிங்கிறது நேபாளம் என்று கருதப்பட்டது. நீங்க நேபாளத்தில எப்படின்னா, முன்னால ஒரு தடவ இந்த காட்மாண்டுவ பத்தி விவரிச்ச ஒரு ஐபிஎஸ் ஆஃபீசர் என்ட்ட சொன்னது. நேபாளத்தில இருக்கக்கூடிய லோக்கல் சிட்டிசன்ஸ் நீங்க 100 பேர்ட்ட பேசினீங்கன்னா, 100 பேர்ல 4 பேர் உளவாளியா இருப்பான். ரொம்ப கவனமா பேச வேண்டியிருக்கும் அப்படிம்பார்.